ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் 5 மினிட்ஸில் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், 4 குழிக்கரண்டி இட்லி மாவுக்கு 1 குழிக்கரண்டி ரவை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி ரவை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி, பேக்கிங் சோடா ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது ரவை. ஸோ அதனால் ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த பதத்துக்காக. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நம்மளுக்கு தான் எவ்வளோ வேணால் 1 or 2 அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் அந்த பச்சை மிளகா எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகா தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், எனி குக்கிங் ஆயில். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பால்ஸ் மாதிரி தட்டி நம்ம வடை மாதிரி எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக ஒரு ஸ்கிரிப்ஸினஸ் வர வரைக்கும் நம்ம அதில் வேக விடணும். இப்போ பாருங்க, அது நல்லா வெந்துடுச்சு. அந்த கிரிப்ஸினஸும் வந்துடுச்சு, அந்த ப்ரௌனிஷும் வந்துடுச்சு. ஸோ இது நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இதோட இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு வீட்டில் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி ஒரு 15 பால்ஸ் கிட்ட வரும். ஸோ நம்ம எவ்வளோ அளவு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் கிடைக்கும். மிச்சமான இட்லி மாவில் தான் இதை செய்ய போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்க வேண்டியதாக இதை. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட வச்சு இது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.